ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன உரம் பயன்படுத்துகிறோம், அந்த உரத்தில் என்னென்னலாம் நன்மைகள் இருக்குது, அதனால என்ன பயன்கள் வந்து எங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள செடியெல்லாம் இயற்கையான முறையில் வளர்க்குறீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த உரத்தை பயன்படுத்தினா மட்டுமே போதும். நாங்கள் எங்கள் வீட்டில் என்னென்ன உரம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, மண்புழு உரம், அது கூட வந்து போன்வில் பயன்படுத்துகிறோம். அப்புறம் வந்து வேப்பம் புண்ணாக்கு, கடல புண்ணாக்கு, இது 4 மட்டும்தான் நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம். நாங்கள் எந்த உரமாக இருந்தாலும் 15 நாளைக்கு ஒருக்கா 15 நாளைக்கு ஒருக்கா கொடுப்போம். ஒன்று நாங்கள் வந்து லிக்விடாக கொடுக்கணும், இல்லை வந்து அந்த உரத்தை வந்து மண்ணோட கலந்து நாங்கள் கொடுப்போம். இதில் வந்து நான் சொல்ல போகிற ஃபஸ்ட்டு 2 உரம் வந்து நாங்கள் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, மண்புழு உரம் அப்புறம் வந்து போன்வில், இது ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து லிக்விடாக கொடுக்கணும்னு இல்லை. வந்து நீங்கள் வந்து மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு மண்புழு உரத்தை வந்து ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா ஒரு புடி வந்து கொடுத்தீங்கனாலே போதும். அதே மாதிரி போன்வில் வந்து நீங்கள் வந்து செடி வைக்க போகிறீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் நீங்கள் அந்த செடி வைக்கும் போது ஒரு ஸ்பூன் வந்து மண்ணோட கலந்து விட்டால் போதும். அப்படி கொடுக்கல அப்படின்னா, அதுக்கப்புறம் செடி வளர்ந்து வந்ததுக்கப்புறமா ஒரு 45 நாள் ஆகுது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். போன்வில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன தொட்டியாக இருந்தால் அந்த தொட்டிக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் தாராளமாக. மண்புழு உரம் வந்து நீங்கள் வந்து கடையில் தான் வாங்கி பயன்படுத்தணும்னு இல்லை. உங்கள் வீட்டிலே வந்து கொல்லை பக்கம் வந்து காய்கறி கழுவியெல்லாம் போட்டு நீங்கள் அதில் மண்புழுவை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணி அந்த உரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ரொம்பவே நல்லது. மண்புழு வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து நிறையா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, காய்கறி கழிவு அப்புறம் வீட்டில் இருக்கிற இலை இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை நல்லா மக்க விட்டிங்க அப்படின்னா அந்த வந்து மண்புழு வந்து சாப்பிட்டுட்டு அதோட எச்சத்தை தான் வந்து நம்ம வந்து உரமாக பயன்படுத்துகிறோம். தொட்டிலெலாம் வந்து மண்புழு வந்து இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்குறீங்க. அது வந்து அதிகமாக வந்து நமக்கு செடி வெயிலில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம வச்சுருப்போம். அதனால வந்து வெயில் வந்து தாங்காது மண்புழு, அதனால் தொட்டியில் இருக்காது உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தொட்டியில் வந்து மூடாக்கு வந்து போடணும். அது வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து காய்கறி கழிவெல்லாம் வந்து வச்சுருப்போம் இல்லையா, இந்த வெங்காயத்தோட தோல் அப்புறம் வந்து பூண்டு தோல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வேறு சுற்றிலும் வந்து நீங்கள் வந்து ஒரு மூடாக்கு மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா அதில் வந்து மண்புழு வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும். மண்புழு உரம் வந்து கொடுக்கும்போது நல்லா வந்து மண்ணை வந்து கிளறி விட்டுருங்க. மண் வந்து எந்த அளவுக்கு இலகுவாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து மண்புழு வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், எங்கள் வீட்டில் தரையில் உள்ள ரோஸ் செடி தான் இது. இதில் எந்த அளவுக்கு மண் வந்து இலகுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வேர் பகுதியிலேருந்து கொஞ்சம் தள்ளி நல்ல மண்ணை கிளறி விட்டுட்டு அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு புடி அளவுக்கு மண்புழு உரம் கொடுத்தீங்க அப்படின்னா செடி வந்து நல்லாவே வளர்ந்து வரும். அதே மாதிரி போன்விலும் வந்து இதே மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா செடி வந்து நீங்கள் வைக்கும் போதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டீங்க அப்படின்னா அது போய் டக்குன்னு போய் சாராது. கொஞ்சம் நீங்கள் தண்ணி கொடுக்க அந்த உரம் வந்து செடிக்கு வந்து நல்லாவே சாரும். அப்போ வந்து செடியோட வளர்ச்சி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். போன்வில்லில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், கால்சியம் இது அதிகமாகவே இருக்குது. பாஸ்பரஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. செடியில் வந்து இப்போ பூ வந்து முட்டு வந்து ரொம்ப வந்து சின்னதாக வைக்குது, பூ வந்து நல்லா வளரல அப்படின்னா பாஸ்பரஸ் சத்து வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வந்து போன்வில் கொடுத்தீங்க அப்படின்னா பூ வந்து நல்லா சூப்பராக நிறைய கொடுக்கும், பூவும் நல்லாவும் வந்து பெருசாக இருக்கும். பூ முட்டு வந்து சின்னதாக வைக்காமல் இருக்கும். போன்வில் கொடுத்த உடனே வந்து நீங்கள் வந்து பூ வந்து பெருசாக வந்து பூக்கலையே அப்படின்னு நினைக்காதீங்க. அதோட சத்து வந்து செடியில் இறங்கி அதுக்கப்புறமா பூக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நாங்கள் வந்து செடி வைக்கும் போதே வந்து போன்வில் வந்து கொடுத்து வைக்கிறதுனால எங்களுக்கு வந்து பூ வந்து கொஞ்சம் நல்ல பெருசாகவும் பூக்குது, நிறையவும் பூ கொடுக்குது. அடுத்து தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிற உரம் என்ன அப்படின்னா, ரொம்ப ரிச்சான உரங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து செடியில் உள்ள இலையெல்லாம் நல்லா பச்சை பசேல்னு வரக்கூடிய நைட்ரஜன் சத்து கொடுக்கக்கூடிய உரம் தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்பம் புண்ணாக்கும் கடல புண்ணாக்கும் தான். இந்த வேப்பம் புண்ணாக்கும் கடல புண்ணாக்கும் நம்ம வந்து மண்புழு உரம் கொடுத்தோம் இல்லையா, அது மாதிரி கொடுக்க முடியாது. இதை வந்து லிக்விட் ஃபார்மில் தான் கொடுக்க முடியும், தண்ணியில் கலந்து தான் கொடுக்கணும். நீங்கள் வந்து வெறும் கடல புண்ணாக்கை மட்டும் செடிக்கு கொடுத்தீங்க அப்படின்னா பூஞ்சை தொற்று ஏற்படுறதுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேப்பம் புண்ணாக்கையும் சேர்த்து கலந்து தான் கொடுக்கணும். இதை நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ரெண்டத்தையும் கலந்து நல்லா ஊற வச்சிடணும். ஒரு 3 நாள் வரலையும் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செடிங்களுக்கு வந்து 15 நாளைக்கு ஒருக்கா கொடுத்தீங்க அப்படின்னா இலையெல்லாம் நல்லா பச்சை பசேல்னு இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி பச்சை பசேல் இருக்குன்னு எங்கள் வீட்டில் உள்ள இலையெல்லாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் நாங்கள் எந்த மாதிரியான உரங்கள்லாம் பயன்படுத்துகிறோம், அதை வந்து நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்கள் சேனல் லாஸ்ட் சீடை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.